ஹலோ மக்களே, இலங்கையில் நாளைக்கு பெருநாள்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில் மட்டுமில்லை, உலகம் பூராக இருக்கிற அனைத்து முஸ்லீம்களுமே நாளைக்கு பெருநாளை கொண்டாட இருக்கிறாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தியாசமான ஒரு வருஷம். எப்படின்னு சொன்னால் ஈத் பெருநாளும் வருது, தமிழ் சொந்தங்களுடைய புத்தாண்டு, அதே மாதிரி சிங்கள மக்களுடைய புத்தாண்டும் வருது. மூணுமே ஒரே டைமில் வருது. ஸோ ரொம்பவுமே பிஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய தலைநகரத்தில் பெட்டா இருக்கும் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நம்மளோட கிழக்குலையும் ஒரு பெட்டா இருக்கு, குட்டி பெட்டா. ரொம்பவே பிஸியாக இருக்கும். நாளைக்கு பெருநாளுங்கிற சுட்டி அந்த இடத்த போயிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஃபுல்லாக வீடியோவை பாருங்க. அதுக்கு முதல்ல நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ஈத் முபாரக், இனிய நோம்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம தமிழ் சகோதரருக்கு இனிய புத்தாண்டு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிங்கள சகோதரர்களுக்கும் சுபா அலுத் அவுருத் தக்தேவ். சரியா இருக்குமென்னு நினைக்கிறேன் சிங்களம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சார் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. குறிப்பாக பெருநாள் டைம்களில் அந்த பெட்டா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு பெருநாளைக்கு ஒரு 15-20 நாளைக்கு முதல் பெட்டா ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி ரொம்பவே பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போயிட்டு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போகணும் பைக்கில் ட்ராவல் பண்ணி. நம்மளோட பைக் தாரிக்கு. ஸோ போவோம் அப்படியோ வாங்க. ஆரம்பமே அமர்க்கிழமை இருக்கு. ஃபியூல் ஸ்டேஷன் ஃபுல்லாகிட்டு. இது என்னத்தை ஞாபகப்படுத்துன்னு சொன்னால், நம்ம நாட்டில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தான் ஞாபகப்படுத்து. அந்த டைமில் இருந்த போலீஸ் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல எல்லாம் நிறைய உடுப்பு கடைகள் வந்திருக்கு. இது நம்மளோட பக்கத்து ஊர் தான். பெட்டா ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளோட கிழக்கில் இருக்கிற பெட்டா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முன்னுக்கு அக்கரைப்பத்த என்ட்ரன்ஸ். ஸோ முன்னுக்கு போயிட்டு காட்டுறேன். நிறைய ரொம்ப பிஸியாக இருக்கு ஹோட்டலில். முன்னுக்கு போயிட்டு காட்டுறேன். நிறைய கடைகள் இருக்கு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்குமே 2 பக்கமுமே கடைகள் இருக்கு. அந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கம் ரொம்பவே பிஸி. செருப்பு கடை, உடுப்பு கடை, சாரம், அதே மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய பொருட்கள், லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே நான் காட்டிட்டு வரேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. நிறைய கடைகள் இருக்கு, அப்படியே ஒவ்வொன்றா காட்டிட்டு வரேன், பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு சாரம், லுங்கி இந்த சைட்டில் வீட்டுக்கு சாமான்கள், அதே மாதிரி அந்த சைட்லேயும் கடையில் இருக்கு பாருங்கள். ரோட்டில் போகிறோம். எவ்வளோ சாரம்? எவ்வளோ சார்? 2000 ரூபா மச்சான் சாரம். 2000 ரூபா இன்னைக்கு. 2000 ரூபா சாரம் மச்சான். எவ்வளோ 2000 மலி உண்டு. இந்த கொஞ்சம் சீப்பா கொடுத்துருமா? எப்படி சாரம் பாக்க போயிட்டு வார். சாரம் வாங்க மாமா. சாரம் விடுத்தா மச்சானம் வரோம். எப்படி இங்கே போயிட்டா? ஓ, லேடிஸ் ஐட்டம்ஸ். தேங்குழல் ஐட்டம்ஸ் நல்ல கடை. நல்ல வெஜிடபிள்ஸ் கடையெல்லாம் அங்கே வரைக்குமே போகுது. அந்த சைடு வரைக்கும் போகுது. நம்ம இதோட பைக்கில் விட்டுட்டு வந்தது நல்லது தான். இந்த சைடில் ஃபுல்லாக மரக்கறி கடை. இந்த சைட் மரக்கறி, பழம். பழத்துற விலை எவ்வளோன்னு பார்க்கலாம். இது என்ன பழம்? எது? ராவுலா. எவ்வளோ இது? ராவுலா. இது கொய்யா. இது பெஷன் ஃப்ரூட். எவ்வளோ போகுது வாட்டர் மெலன்? 100 ரூபாயா? கிலோ 100 ரூபா. அப்படி எவ்வளோ போகுது? நானே இப்போ 500 ரூபாய்க்கு 3. அது பேக்கு 500. எவ்வளோண்ணா ஷர்ட்? எவ்வளோ? 2020 2000 ரூபா கொடுக்க ஓஃபர்.
2200 2000 மக்களுக்கு அவள் 200 குறைஞ்சிருக்குது 2000 மெட்டீரியலில் தொட்டு பாருங்க உள்ள மெட்டீரியல் தொட்டு பாருங்க தனி போட்டு எவ்வளோ இது 1000 அதெல்லாம் உங்களுடைய 2000 ஃபுல்லாக கடை பார்த்தீங்களா என்னடா அக்கரபத்தில் சைனா ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா ஊசி அந்த பக்கமாக ஐஸ்பால லோரியில் எவ்வளோ செருப்பு எவ்வளோ அரை கிலோ 100 ரூபா, பச்சிக்காய் அரை கிலோ 150 ரூபா, பைத்தங்காய் 1 கிலோ 100 ரூபா, பைத்தங்காய் கரெக்டாக அரை கிலோ தான் அரை கிலோ 100 ரூபா, பச்சிக்காய் அரை கிலோ 150 ரூபா, பைத்தங்காய் 1 கிலோ 100 ரூபா. எவ்வளோ இது 1300 பெருசி 2600 கொடுக்கும் இந்த முட்டுற ப்ரைஸ் பெருசி 2800 சின்னதுக்கு 1600 நினைக்கிறேன். எல்லா மக்களுமே வந்துக்காங்க. ஏன்னு சொன்னால் நாளை மறுநாள் தமிழ் மக்களுக்குமே புத்தாண்டு வருது. அதனால் தமிழ் மக்களும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு சாமான் வாங்குறாங்க. எவ்வளோ சேர்த்து இது 2700 கொடுப்பாங்க கொண்டு அடைச்சு வந்து இது வந்து 2800 டீசல் ஐடி 1000 ரூபா. ஓகே. நிறைய மக்கள் பிஸ்னஸில் மும்முரம் அடிக்காங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நான் ஒரு 4 நாளைக்கு முதல் நீங்கள் வந்து பார்த்த விலையை விட இன்றைக்கு லாஸ்ட் டேங்கிறதால நல்லாவே விலையை குறைச்சி கொடுக்குறாங்க. 1500 சொன்ன சாமான் இன்றைக்கு 1000 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் எல்லாமே பார்த்துட்டு இப்போ நான் ஊருக்கு போகிறேன், போயிட்டு பார்ப்போம். அவங்க என்னதுக்கு வெடி நாளைக்கு பெருநாளுங்கிற சுட்டி பிள்ளைகள்லாம் நல்லா குஷியாக இருக்கிறாங்க. வெடில் முடிஞ்சாவே எல்லாத்துலேயும் போடவா. இப்போ டைம் சரியா 2 மணி. இறைச்சி வாங்குவோம்னு சொல்லி நம்மளோட கறிக்கடை பயிர கடைக்கு வந்துக்கிறோம். கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது, இறைச்சியை வழங்கிஇல்லை, அந்தளவுக்கு க்ரௌட் ஆகிடுது. இப்போ நான் எப்படி இங்கேருந்து வாங்கிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேர போகிறேன்னு தெரியா. ஆனால் எப்படியோ வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னு சொன்னால் நாளைக்கு சாப்பாடு முக்கியம், சோறு முக்கியம். ஸோ இங்கே நம்ம ஊரில் 1 கிலோ தனி இறைச்சி 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி முள்ளோட வந்துட்டு 1700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். கொழும்புல இருக்கிற தலைநகரில் இருக்கிற பெட்டாவில் இருந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.